சபைகளிலே நடக்கிறதான டீக்கன்ஸ் அட்டூழியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இந்நாட்களிலும் தென்னிந்திய திருச்சபைகளில் டயசிசன் முறைகளிலே பல குளறுபடிகள் நடைபெறுகிறது. இதை தென்னிந்திய திருச்சபையில் காணப்படுகிற டயசிசன் அதை சரியான முறையிலே கையாள வேண்டும். நாட்களை பார்க்கும்போது சபைகளிலே அநேகர் குறைந்த ஓட்டு வாங்கியிருப்பார்கள். ஓட்டு உரிமை உள்ள மக்கள் நல்ல முறையில் ஓட்டியிருப்பார்கள். குறைந்த ஓட்டிலே இருக்கிற நபர்கள் டிசி பொறுப்பில் இருப்பார்கள். கண்டுகொள்ளாத டயசிசனாயிராதபடி ஒவ்வொரு சபைகளிலும் எத்தனை ஓட்டு, எத்தனை டீக்கமார் எப்படி பற்றியிருக்கிறார்கள் என்ற முறையில் ஒரு நல்ல ஆய்வு நடத்த வேண்டும். இந்நாட்களில் ஓட்டுப்பட்ட உரிமையிலே சொல்கிறேன். குறைந்த ஓட்டு வாங்கின மயிலாடி சபையிலிருந்து கூட டிசி மெம்பராய் டயசிசனில் இருக்கிறார்கள். இப்படி கண்டுகொள்ளாத டயசிசனாய் மாறும்போது அநேக சபைகள் குழப்பத்துக்குள்ளே கடந்து போகிறது. சபைகளிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் சரியான முறையில் ஊழியம் செய்ய முடியாத தடுமாற்றங்கள் காணப்படுகிறது. அவர்களுக்கு பயந்த நிலையில் ஊழியம் செய்கிற சூழ்நிலை உருவாகிறதாகவே டயசிசன் அதை சரியான முறையிலே கையாள வேண்டும். எத்தனை ஓட்டு யார் பற்றியிருக்கிறார்கள், குறைந்த ஓட்டில் இருக்கிற நபர்கள் டிசி மெம்பரில் இருப்பார்கள் என்றால் அவர்களை உடனடியாகவே அவைகளை விட்டு நீங்கள் வெளியேறக்க வேண்டும். இந்நாட்களை பார்க்கும்போது சபைகளிலே டீக்கமாருக்கு ஒரு பைபிள் ரீடிங் வாசிக்க தெரியாது, ஒரு ஜெபம் ஏறெடுக்க தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நபர்கள் சபைகளில் இருப்பது நிமித்தம் பல குழப்பங்கள் சபைகளில் நடைபெறுகிறது. ஆகவே டீக்கன்ஸ்மார் நடத்துகிற அட்டூழியங்களில் நீங்கள் குறுக்கிட்டு சபைகளில் இருந்த குழப்பங்கள் இல்லாத ஒரு நிலைக்குள்ளே கடந்து வர நீங்கள் உதவி செய்ய வேண்டும். டயசிசன் இதை சரியான முறையில் ஆய்வு செய்ய வேண்டும். எத்தனை ஓட்டு யார் வாங்கியிருக்கிறார்கள், எந்த சபையில் எந்த சூழ்நிலையில் பிரச்சனை நடைபெறுகிறது என்று சொல்லி சரியான முறையில் நீங்கள் அதை ஆய்வு செய்யும்போது சபைகளில் எந்த குழப்பங்கள் இல்லாத சூழ்நிலை கடந்து வரும். மனவேதனையோடு சொல்கிறேன், ஒரு மிஷனரி ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை மயிலாடி சபையின் நாட்களிலே அநேக குளறுபடிகள் நடைபெறுகிறது. பாருங்கள், ஒழுங்கில்லாத நிலையிலே பைபிள் ரீடிங் வாசிக்க தெரியாத, ஜெபிக்க தெரியாத, சவடால் விடுற டீக்கமார் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் அதை சரியான முறையில் கையாளும் போது வருகிற ஜெனரேஷன் நல்ல ஒரு நிலையில் கடந்து வருவதற்கு அது ஏதுவாய் காணப்படும். ஆகவே டீக்கன்மார் அட்டூழியங்களில் டயசிசன் குறுக்கிட வேண்டும். நீங்கள் அதை சரியான முறையில் கையாண்டு நல்ல ஒரு ஒழுங்கை சபைகளில் கொண்டு வர உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.